இல்லை எனக்கு ஒன்று புரியல. பையனை பெற்ற அம்மா யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இல்லை என்ன மாதிரி ஆதங்கம் கொட்டணும்னு நினைக்கிற யாராச்சும் பொண்ணுங்க இருந்தீங்கன்னா நீங்களும் ஒரு ரெட் ஆட் போட்டுட்டு போங்க. இல்லை எனக்கு புரியல. என்னென்னா கல்யாணம் பண்ணுற வயசில் ஒரு பையன் இருந்தான்னா நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? நம்ம பையனுக்கு ஒரு அழகான பொண்ணாக இருக்கணும், ஒரு அறிவான பொண்ணாக இருக்கணும், அதே நேரத்தில் வேலைக்கு போகிற பொண்ணாக இருக்கணும், நல்லா சம்பாதிக்கிற பொண்ணாக இருக்கணும், நம்ம பையனுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. எப்படியோ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணமும் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதே கல்யாணம் ஆன பிறகு பெருமை பீத்தணும்னு நினச்ச ஒரு மருமகளை என்ன பண்ணுறீங்க? குழந்தை எப்போ குழந்தை பெற்றுக்க போகிற? வரவங்க போகிறவங்ககிட்டலாம் குழந்தை எப்போன்னு கேளுங்க, சீக்கிரம் குழந்தை பெற்றுக்க சொல்லுங்கள் அப்படிலாம் சொல்கிறீங்க. ஆனால் கெரியர் ஓரியன்டாக இருக்கிற பொண்ணை தான் நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கீங்க. அப்போது ஒன்று அவள் கெரியர் ஓரியன்டாக இருக்குமா இல்லை ஃபேமிலி ஓரியன்டாக இருக்குமா? இந்த கேள்விக்கு உடனே நீங்கள் என்ன சொல்வீங்க? ஏன் ரெடி பார்த்துக்கூடாதா? பார்த்துக்குறவங்களா இல்லையா? வேலைக்கு போய்ட்டு குழந்தை பெற்றுக்கிறவங்களாம் இல்லையா? இருக்கிறாங்கங்க. அவங்களுக்கு ஹெல்த் நல்லா இருக்குது, இருக்கிறாங்க, அவங்களால முடியுது, அவங்க செய்கிறாங்க. எல்லாரையும் செய்யணும்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? எனக்கு புரியல. பெருமை பீத்திக்கணும்னு நினச்சி கூப்பிட்டு வந்த மருமகிட்ட வந்து மற்ற மருமகளை பெருமை பீத்திக்கிற வேண்டியது. அவள் எப்படி இருக்கா தெரியுமா? அவளே அப்படி பண்ணுறா தெரியுமா? நீ என்ன கிழிச்சிட்ட அப்படின்ற மாதிரிலாம் பேச வேண்டியது. இல்லை எனக்கு புரியல. நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்து ஒரு மருமகளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. ஆனால் அதே மருமக வீட்டுக்கு வந்த பிறகு நல்லா இருக்க விடுறீங்களா அப்படின்றது என்னோட கேள்வி. இல்லை நீங்கள் விடுறீங்கன்னா ஓகே, விடுறீங்களா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கள். இது நடக்குதா இல்லையா? என்னோட கேள்வி நியாயமானதா இல்லையான்னு மட்டும் சொல்லிட்டு போங்க.